ஓகே மக்களே, இன்னைக்கு நாளோட கடைசி மேட்ச்சுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு மேட்ச் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்குப்பா. ஒரு பிளேயரையும் வர வச்சு. ஓகே ஓகே, நம்ம எட்டே கொடுத்துருமா. வணக்கம் மக்களே, சூப்பர் 4 டோர்னமெண்ட் டே 3. இன்னைக்கு மேட்ச் நம்பர் 9. இதான் இன்னையோட லாஸ்ட் மேட்ச். குரூப் சிக்கு அதில் அதாவது மேட்ச் 7ஓட வின்னர், மேட்சோட 8ஓட வின்னர் மோதிக்கிறாங்க. இட்டாச்சி யூசி வர்சஸ் சிக்கம் ஸ்குவாட். ஓகே, என்ட்ரி கரெக்டாக கொடுத்துட்டா நம்புறேன். ஓகே, ஜுனோ எடுத்த உடனே டேரக்டா ஏறாரு. பரவாயில்ல, ரெண்டு டைம் கொஞ்சம் இந்த ரவுண்டு பொறுமையாக ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. போன 2 மேட்சஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணாங்களோ இப்போ அந்த மேட்சஸ் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை ஒரு 45 கொடுத்துருக்காரு, பட் ஆனால் ஓல்டு மார்க் ஒரு 150 வாங்கியிருக்காரு. அப்பா வாப்பா, ஏறி அடிப்பா, போடுப்பா. யார் பார்த்த டவுனு? சிக்காத்த அடிச்சு முடிச்சு கிளியரே பண்ணிட்டாங்கப்பா. நெக்ஸ்ட் ஜூனோ தான் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கில். பரவாயில்ல, சிக்கம் ஸ்குவாட் போன மேட்ச்ல ஒரு டஃப்பான ஸ்குவாடா தெரிஞ்சாங்க. பட் இப்போ இதுக்குள்ளே நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு கில்ல வச்சுக்கிட்டு சரியான ஒரு ஒன் டாப்புங்க. யார் அடிச்சது? அது டார்க் டெவில் அடிச்சிருக்காரு. செம்ம ஒன் டாப் ஒன்று விட்டாரு. இந்த டீமோட ஆட்ட நாயகனா அந்த டீமோட ஆட்ட நாயகன் அடிச்சிருக்காரு. போட்டாங்கப்பா. அங்கே ஒருத்தர் கிளியர் பண்ணியிருக்காரு. கில்ல கோச் அவுட் டவுன் பண்ணாங்க. பிளாக் ஒயிட்டி அவர் டவுன் பண்ணி கிளியர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாருங்க. சரியான ஒரு ஒன் ஷாட் வச்சாருங்க. கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறாரு டார்க் டெவில். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட்டாச்சி யூசி ஒரு ரவுண்ட் லீட் அடிச்சிருக்காங்க. யுவராஜ் சவுண்ட கம்மி பண்ண. யுவராஜ் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிங்க. ரொம்ப சவுண்டா இருக்குப்பா. என்ன 2 vs போற? இட்டாச்சி பிளாக் மட்டும் தான் ஏறி இருக்காங்க. மற்ற 2 பேர் இன்னும் ஏறல. போவாங்க. எமௌண்ட் போட்டு போனா ஒரு ஃபார்ம்ல போவார்னு நினைச்சேன். சீரியஸா போன ஒரு காமெடி ஆகிட்டாங்க. இட்டாச்சி டவுனு. எனக்கு இன்னமும் கொஞ்சம் எமௌண்ட்டை போட்ட இதுதான் ஒரு பிரச்சனை. எமௌண்ட்டை போடும்போது டைம் டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு சில செகண்ட்ஸ்ல மேட்ச் அப்படியே மாற்றி விட்டாங்க பாருங்க. இன்னும் ஒருத்தர் தாங்க இருக்காரு. அவங்க என்னதான் வின் பண்ணியிருந்தாலுமே பட் அந்த எமௌண்ட் போறதுக்குலாம் டைம் கொடுக்கலாம். அவங்க மட்டும் டக்கு ரஷ் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க. போங்க. நோ சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு எமௌண்ட் போட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்கம் ஸ்குவாடு. ஓகே, கிளாக் டவர் வந்துருச்சு. இந்த இடத்துல எவன் எங்கேருந்து குதிப்பானே தெரியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் 2 டீமுக்கும். புயல் மாதிரி ஸ்கேட்டிங் போல வந்துட்டுருக்காங்க எல்லாரும். போதும், டைரக்டா ஜுனோ உள்ள போயிட்டாருப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. என்ன இந்த பக்கம் நிற்கிறாரு? பின்னாடி ஜுனோ கவனிக்கிறியா? இனிமே உள்ள வந்தத ஜுனோ ஒரு டவுன் சரியான ஒன் டாப் ஜுனோ விட்டுருக்காரு. அவ்வளோதான், இன்னொரு டவுனுங்க. என்ன ஆச்சு? சிக்கம் ஸ்குவாட் கொஞ்சம் வீக்காக ப்ளே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ. இட்டாச்சை கிளியர் பண்ணிட்டாங்க. சிக்கம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கம் அவர் மட்டும்தான் இருக்காரு. முடியாது மக்களே. குதிச்சு முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டே 2 டவுன் ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு ஃபார்மில் அடிச்சிட்டு இருக்காங்க இட்டாச்சி யூசி. என்னப்பா சொல்ற? டேய் கமெண்ட்ரேட்டர் இருக்கியா இல்லையாடா? இருக்கேன் கார் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் கார்ல வாங்கிட்டே உட்கார்ந்து
கடைசி வரைக்கும் காதை வாங்கிட்டே உட்காந்துரு. சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. உன்னை ஆடியன்ஸா இருக்க நான் கூப்பிட்டு வந்தீங்க. காதுலயே வாங்க முடியல. நானும் ஆரம்பிச்ச கமெண்ட் கேடா. ரொம்ப கஷ்டம்டா டேய் சாமி. ஒன் சைடா போயிட்டு இருக்கு டார்க் ரேட் ஸ்குவாடுக்கு. இல்ல பாத்துட்டு சிக்கன் ஸ்குவாட் கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கில்லா கொடுக்கணும். யாரு 2 டவுன் அதுல வச்சிருக்காங்கப்பா. இப்போ ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு. டீம் ஜுனோ ரிவ்யூ பண்றாங்க. ஜுனோ ரிவ்யூ ஆயிட்டாரு. பட் அட் த சேம் டைம் 2 vs 2 டார்க் டேபிளுக்கும் ஜுனோவுக்கும் ரொம்ப ஹெல்த் கம்மியா இருக்குப்பா. கண்டிப்பா இப்ப அடிச்சு முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ரவுண்டை பிடிக்கிறதுக்கு. கோச்சோ ஃபிளாஷும் சிக்கமும் இருக்காங்க இந்த சைடு. அந்த பக்கம் டார்க் டேபிளும் ஜுனோவும் இருக்காங்க. டார்க் டேவில் கான்ஃபிடன்ஸ் தான் ஏறாரு. கொஞ்சம் இட்டாச்சி யோசிக்கிட்ட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 50 டேமேஜ் கொடுத்துருக்காரு. நீ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி ஆரம்பிப்பா. நல்ல டேமேஜ் கோஜோ. ஒரு டவுன் வச்சுட்டாருப்பா. இன்னும் ஒருத்தா தான் எங்க இருக்காரு? டார்க் டேவில் மட்டும்தான் இருக்காரு. டார்க் டேவில் ஜோன் ப்ராப்ளமா இருக்கு. வச்சுட்டாருங்க. ஒரு டவுன் வச்சுட்டாருங்க. இன்னும் ஒருத்தர் தான் முடிச்சிட்டா. கோஜோ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ரவுண்ட் அவங்களுக்கு டீமுக்காக காப்பாற்றி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சொல்லணும். ஒரு ஒயிட் வாஷை தடுத்திருக்காங்க இப்போதைக்கு. இதுக்கப்புறம் ஒரு கம்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே இந்த அப்டேட் வந்தாங்க. ஹை ஸ்பாட்டுக்கு எல்லாம் டீமும் டக்குன்னு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்டு மங்க் அதுக்குள்ளே இந்த சைடு வந்துட்டாரு. அவர் கவனிக்கே இல்லை பார்த்தீங்களா ஆப்போனன்ட்டு. அவ்வளோ ஹெட் வாங்கிட்டாருங்க ஓல்டு மங்க்கு. நல்ல டேமேஜ் கொடுத்தாரு. ஆனால் ஹெட் வாங்கிட்டாரு ஓல்டு மங்க் ரிவ்யூ பண்ணுவாங்களா? யாரும் வர மாதிரி தெரியலையா? வந்துட்டாங்களா? யாரும் வந்திருக்கா? டார்க் டேவில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் வேற ஏதாவது டீம் உள்ள குதிச்சுட்டாங்க. அழுத்திட்டாரு. அகைன் ஓல்டு மங்க் டவுனு. சிக்கம் ஒரு டாப் ஆங்கிள் இருந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரே பிளேயர் தான். யார் அது? டார்க் டேவில் தமிழண்டா மட்டும் இருக்காரு. தமிழண்டாவே முடிச்சிட்டாருங்க. ஒரே ஷாட் ஹெட்லேயே வச்சு முடிச்சார். வேற மாதிரி இருக்கே போஸ். பரவாயில்ல. இந்த நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 2 ரவுண்டு பிடிச்சாங்க. இன்னும் ஒரு ரவுண்டு கொடுத்தாங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணிடலாம் ரவுண்டை. வணக்கம் மக்களே. இது மேட்ச் 9 இப்போ போயிட்டு இருக்கு. நீங்களும் நம்மளோட டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதில் போய் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த டோர்னமெண்ட்டில் இப்போதைக்கு கிளம்புற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம். பட் நாங்கள் குறிப்பிட்ட டீம்ஸை மட்டும் தான் எடுப்போம். இப்போதைக்கு 14 டீம்ஸ் எடுத்துக்கோம். பட் நெக்ஸ்ட் ஒரு 32 டீம்ஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா அந்த நம்பர்ஸுக்கு போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். யார் அது டவுனோட பிளாக் ஒயிட் இட்டாச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. ஆக இன்னொரு டவுன் மக்களே. யார் அந்த டீமில் 2 டவுன் வச்சுருக்காங்க. ஜுனோ ஏறிட்டார். ஜுனோவையும் டவுன் பண்ணிட்டாங்க. ஜுனோவை டவுன் பண்ணிக்கலாம். டவுன் வச்சாரு, கிளியர் பண்ணலான்னு பார்த்தாரு. தமிழ்நாடு டார்க் டேவில் மட்டும்தான் அடிப்பாரா? டார்க் டேவில் ஒன் டாப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் நல்லா அடிச்சாரு. இப்போ கொஞ்சம் அவங்க டீம் மேட்ச் இறந்தோடனே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த டைமில் கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ இட்டாச்சி யூசி ஸ்குவாடை வந்து ரொம்ப நம்ம கம்மியாக அதை நினச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு தரமான கம்பேக் கொடுத்து 3க்கு 3 முடிச்சு விட்ருக்காங்க தெரியுமா. இந்த மாதிரி கம்பேக்கை தான் ஃபைட்டில் எதிர்பார்க்குறோம். ஓகே மக்களே, யார் பார்த்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் விளையாடுற பிளேயர்ஸோட கேம் பிளே வெளியே தெரியும், மற்றவங்களும் பார்த்தாங்க. அது உங்களுக்கும் ப்ராஃபிட், எங்களுக்கும் ப்ராஃபிட். ஸோ டபுள் ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம். என்ன தடவை சொல்ற, நீ தான் ஆடியன்ஸா மாறிட்டிய. உடனே நான் கமெண்டேட்டர் கூட்டா நீ ஆடியன்ஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்க. ரைட்டு விடு, இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். வினோ ப்ரோ இருக்காரு, வினோ ப்ரோ கமெண்ட்ருக்கு இருப்பாரு. வினோ ப்ரோவை அன்போடு அழைக்கிறோம் கமெண்ட்ருக்கு. வினோ ப்ரோ பார்த்த ஆளே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டவுன் வச்சுட்டாருங்க, ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றாரு. தமிழன்டா இப்பதான் மெடிக்கெட் போட்டுட்டு இருக்காப்பா. டாக்டர் பரவாயில்ல, சிக்கன் ஸ்குவாட் இப்போ இந்த ரவுண்டு ஒரு முடிச்சிட்டாங்க போங்க. பரவாயில்ல, 3 ரவுண்டு தொடர்ந்து விட்டாங்க, இந்த ரவுண்டில் அழுத்தி முடிச்சிட்டாங்க. போடு ரிவெஞ்ச் அமௌண்ட்டா. என்ன வினோ ப்ரோ, ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்க, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போலயே. ஏன் ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஆமா ப்ரோ. ஆனா அப்போ கூட கேம் விளையாடுறத உள்ள பாத்தீங்களா நீங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வினா ப்ரோ. இப்பதான் ஒரு 5 or 6 days தான் ஆகுது. சப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ஒரு டீமை கூட்டு வரணும்னு எதிர்பார்க்கறேன். வாங்க பழைய ஃபார்முக்கு வாங்க. அடி ஷாட்டு யாரு, கோஜோ யாரை முடிச்சிட்டாரு, ஜுனோவை முடிச்சிட்டாரு போங்க. இப்போ 2 vs 2 பரவாயில்ல, நல்ல ஒரு ஈக்குவல் ஃபைட் ரெண்டு டீமும் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல டேமேஜ் பிளாக் ஒயிட்டையும். கோஜோ டவுன் மக்களே, சாரி ஆமா கோஜோ தான் டவுன். தமிழ்நாடு அவருக்கு ஃபுல் ஹெல்த் கம்மியாக தான் இருக்காரு, டச் பண்ணாருன்னா விழுந்துடலாம். முடியுமா, பிளாக் ஒயிட் அடிப்பாரா? க்ளோவால் உடஞ்சு போச்சு. என்ன ப்ரோ, என்ன ப்ரோ ஏதாவது சொன்னீங்களா? சொன்ன மாதிரி காலை வந்துச்சு. ஆமாம் 1/2 சினாரியோவில் தான் இப்போ வந்து நிற்குது. பிளாக் ஒயிட் எதிர்பார்க்கலாம் நம்ம அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டார் ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டார். அவர் மிஸ் பண்ணால் தமிழ்நாடு அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டார் போங்க. இட்டாச்சி யூசி மறுபடியும் தன்னோட ஃபார்மை கையில் எடுத்திருக்காங்க. 2 ரவுண்டு மறுபடியும் ஒரு லீடு வச்சிருக்காங்க. சிக்கன் ஸ்குவாட் கண்டிப்பா இதை பிடிச்சே ஆக வேண்டும், இல்லை என்றால் மேட்சி கோவிந்தோ. ரைட்டு, ஓகே மக்களே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் டியோட மேட்ச் நடக்குது. அதுதான் கடைசி குரூப். அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 நாளையோட முடியுது. ஃபேஸ் 2க்கான டைம் டேபிள் நாளைக்கு கொடுத்துருவோம் பிளேயர்ஸ் கிட்ட. பட் ஆல்ரெடி தோத்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேஸ் 2ல சான்ஸ் நிச்சயமாக இருக்குது. அதனால் எந்த டீமும் இது வரைக்கும் எந்த ஒரு டீம் கூட வெளியே போகல 16 டீமில். அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அடி சரியான அடி வாங்கினார் தமிழ்நாடு, நேராக ஓடி வந்து அடி வாங்கினார். நல்ல டேமேஜ், கிட்டத்தட்ட 170 கிட்ட வாங்கிட்டாரு. இதில் 2 மேட்சஸ் வின் பண்ண டீமுக்குலாம் அதிகமான சான்சஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு.
1 மேட்சஸ் வின் பண்ண கம்மியான சான்சஸ், மேட்சஸே வின் பண்ணாதவங்க ரொம்ப கம்மியான சான்சஸ் இருக்கு. அடுத்து வர 2 மேட்சஸை கண்டிப்பாக அவங்க வின் பண்ணியே ஆகணும். பிளாக் ஒயிட் ஒரு டவுன் பண்ணியிருக்காரு, கிளியர் பண்ணுவாரா? பண்ணிட்டாரு போங்க. தமிழன்டாவை கிளியர் பண்ணியிருக்காரு. டார்க் டேவில் பரவாயில்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஜுனோ டார்க் டேவில் 2 vs 4 ஆடுறோம். ஆடிதான் அவனை, வேற வழி கிடையாது. போடு போட்டு சரியான அடிக்கிறாரு. பட் ஆனால் 150 ஆல்ரெடி ஸ்னைப்பரில் ஒரு ஷாட் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜோன் 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 மக்களே, ஜோன் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் முடிச்சிருவாங்களா? கண்டிப்பா முடிப்பாங்க. ஜோன் இருக்கு, ஆப்போனன்ஸ் இருக்காங்க, முடிச்சிட்டாங்க. கோஜோ பிளாஸ் அடிச்சு முடிச்சிட்டாருங்க. என்ன ப்ரோ? இல்ல புரியல ப்ரோ, நீங்க பேசுறது ஸ்டக் ஆகுது. அதான் ஆனா நல்ல விஷயம் அது. நீங்க சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்ச் பார்க்கறதுக்கு அதுதான் மெயின். பட் இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 குரூப்ல வந்து 2 டீம் கிட்டத்தட்ட டாப் ஆங்கிள் பிடிச்சி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதாவது குளோவால் போட்டு மேல பில்டிங்ஸ் மேல. பட் இந்த குரூப் சி மேட்சஸ்ல யாருமே டாப் ஆங்கிள் பிடிக்க ட்ரை பண்ணல. ஒன்லி ரஷ் பண்ணி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஒருத்தவங்க. பட் இது இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெஸ்ட் கேம் பிளேவா இருக்கு. அதனால கண்டிப்பா பாராட்டேன். ஒரு ஒன் டாப் சரியான ஒன் டாப் ஜுனோ மறுபடியும் கிடைக்குமா? மிஸ் பண்ணிட்டாரு. டார்க் டேவில டவுன் பண்ணிருக்காங்க. ஒரு ஜுனோ ஒரு நல்ல ஒரு ஓபன் பண்ணி கொடுத்தாரு. பட் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பரவாயில்ல, இல்ல மிஸ் பண்ணலைங்க. 2 பேரும் டவுன் வச்சிருக்காங்க. பிளாக் ஒயிட்டி டவுனு, இட்டாச்சியும் கோஜோவும் மட்டும்தான் இருக்காங்க. இருப்பாங்களா? பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோஜோவை. ஒரு டவுன் வச்சிருக்காரு மக்களை. இட்டாச்சி கிளியர் பண்ணிட்டார். இட்டாச்சி டவுன். கோஜோவும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம மேட்ச் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த ரவுண்டை வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இட்டாச்சி யூசி தஞ்சாவூர் டீம் இந்த மேட்சை வின் பண்றோம். அரியலூர் டீம் சிக்கம் ஸ்குவாட் ஹோல்டு பண்ணுவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரவுண்ட்ல தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் பாராட்டணும் ப்ரோ, எல்லாருமே ஆனா ஒன்னா இருக்காங்க. 2 டீம்லயுமே ஒன்னா இருக்காங்க. பட் ஆனா அதுல எந்த கோஆர்டினேஷன் நல்லா இருக்கோ அவங்க தான் வின் பண்றாங்க. இந்த டீம்ல ஒருத்தர் தனியா போறது, அந்த டீம்ல ஒருத்தர் தனியா போறதுலாம் கிடையாது. 2 டீமுமே ஒன்னா தான் கும்பலா இருக்காங்க 4 பேரும். அந்த வகையில எல்லாமே அடிக்கிறாங்க. தமிழ்நாடு டார்க் டேவிஸ், கோல்டு மைன். ஆமா அதான் நல்ல பேக்கப்பும் கொடுக்குறாங்க. டீம்மேட் டவுன் ஆனா உடனே ரிவ்யூ பண்ணிடுறாங்க. இட்டாச்சி ஒரு டவுன் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணாருன்னா ஒரு ஓப்பன். ஓகே கிளியர் பண்ணிட்டாரு. மெடிக்கிட்ட அவர் போட்டே ஆகணும். அப்படியே ட்ரை பண்ணாருன்னா டவுன் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு பிரேக் விடல அப்படியே அடிக்கணும் தான் பார்க்குறாரு. இல்லை தப்பு பண்ணிட்டார் மக்களே. தப்பு பண்ணிட்டாங்க. தமிழ்டா பிளாக் ஒயிட்டி மட்டும்தான் இருக்காரு. அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க மக்களே. மேட்ச் முடிஞ்சது. வேற லெவல்ல மேட்சை முடிச்சு வச்சிட்டாங்க போங்க. ஓகே, சம்மரியை பார்த்துக்கலாமா? இந்த மேட்சோட MVP பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டா தான். சும்மா 9 கில் அடிச்சிருக்காரு, 3 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு சம்பவம். ஓவரால் சம்மரியை பார்த்துருவோம். ஓகே, தமிழ்நாட்டா 9 கில்லு, டார்க் டெவில் 9 கில்லு, டிஎம் ஓல்டு மங்க் 7 கில்லு, ஜுனோ 6 கிலோ. பட் ஆனால் அசிஸ்ட் நல்லா ஈக்குவலாகவே பண்ணியிருக்காங்க. அந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோஜோ ஃபிளாஷ் அசிஸ்ட் வந்து அசிஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கோஜோ ஃபிளாஷ், பிளாக் ஒயிட், இட்டாச்சி, சிக்கம் 7 கிலோ, 6 கிலோ, 5, 3 அடிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த மேட்ச் 9 முடிஞ்சது. இந்த மேட்சோட வின்னர் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி யூசி.